அருட்பெரும் ஜோதி வரும் வெள்ளிக்கிழமை தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை நெல்லிக்கனி வழிபாட்டின் மூலமாக குலதெய்வத்தையும் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உண்மையான எப்பேற்பட்ட கஷ்டமும் காணாமல் போகும். வரும் வெள்ளிக்கிழமை நான் சொல்லும் ஒரு எளிய சூட்சம பரிகாரத்தை செய்துவிடுங்கள். உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷம் 100% பெருகும். நமஸ்தே சு மகாமாயே ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர ரகஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே. இதை பார்க்கக்கூடிய யார் ஒருவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் பெருகட்டும். வாழ்க. ஆனந்த வணக்கம். அன்பர்களே, தை மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று இந்த தை மாதத்தின் அனைத்து செல்வ ஆகர்ஷண விரதங்களுக்கும் தெய்வங்களுக்கும் நாம் வழிபாடு செய்யக்கூடியதுதான் தை கடைசி வெள்ளி வழிபாடு. வரும் 6ஆம் தேதி அது வருது. அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அன்னைக்கு பஞ்சமியும் கூட. ஸோ வெள்ளிக்கிழமையும் தேய்பிறை பஞ்சமியும் வரும் பொழுது நெல்லி விளக்கு போட்டால் வராகியின் அருள், அஷ்டலட்சுமியின் அருள், குலதெய்வத்தின் அருள் முழுமையாய் கிடைக்கும். இவர்களின் அருள் கிடைக்கும் இடத்தில் எப்பேற்பட்ட துன்பங்களும் தொல்லைகளும் இருந்தால் காணாமல் போகும். உங்களுக்கு காணாமல் போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிரச்சனையை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை பாருங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு பெண்கள் தலைக்கு குளித்து விடுங்கள். முகத்திற்கும் உள்ளங்கைக்கும் உள்ளங்காலுக்கும் மஞ்சள் தேய்த்து விடுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு தாமரை வடிவத்தில் கோலத்தை வாசலில் போட்டுட்டு வீட்டுக்குள்ள பூஜை அறையில் ஒரு தட்டு நிறைய கல்லுப்பு பரப்பி உப்பு விளக்கு 1, நெல்லிக்காய் 6 எண்ணிக்கையில் வாங்கி அதை மேலாட வெட்டி விதை எடுத்துட்டிங்கன்னா அதற்குள்ள நெய்யும் திரியும் வைத்து விளக்கு போடலாம். இந்த மாதிரி 12 விளக்க போட்டுறணும். ஒரு தட்டில் அந்த நெல்லிக்காயை வச்சு 12 விளக்கு போட்டுட்டு அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு இனிப்பு, முடிஞ்சால் பாயாசம் வையுங்க. வச்சுட்டு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த விளக்குகளை 12 ராசியாகவும் இந்த சூட்சமமான பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வ செழிப்புகளுக்கான சூட்சமமாக நினைச்சிட்டு அதற்கு முன்னாடி ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக, ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக என்கின்ற மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்யுங்கள். ஜபம் செய்துவிட்டு உங்கள் குலதெய்வ மந்திரம் ஓம், குலதெய்வத்தோட பேரு நம ஜபம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் கற்பூரம் ஆரத்தி காமிச்சதுக்கப்புறம் மனமாற மாலவன் மார்வெல்லுக்கு மங்கள கமலச்செல்வி என்று வரக்கூடிய கனகதர சோஸ்திரத்தை எந்த ஒரு பெண் படிக்கிறாங்களோ, பர்சனலாக சொல்கிறேன், சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தோழிகளுக்கும் சத்தியம் பண்ணித்தரேன். இந்த வழிபாடை முடிச்சுட்டு கனகதர சோஸ்திரத்தை மனமுருகி படியுங்க. படிச்சுட்டு அந்த கல்லுப்பை கொஞ்சோண்டு கல்லாப்பேட்டிலையும் கொஞ்சோண்டு கொண்டு போய் உங்களோட உப்பு ஜாடியிலையும் போட்டுருங்க. நெல்லிக்காயெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டு எப்போ ஓடுற தண்ணியில் போட முடியுமோ ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. அந்த பாயாசத்தை அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் காலை உணவாக பகிர்ந்து விடுங்கள். செஞ்சு தான் பாருங்களேன். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, நீண்ட காலமாக இருந்த உறுத்திக்கிட்டு இருந்த பிரச்சனை காணாமல் போகும், சத்தியமாக போகும். இதை அனைவரும் பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக அனுப்பிவிடுகின்றேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நைட்டு படுக்க போகும்போது ஒரு பிரியாணி இலையில் உங்களோட மொத்த கடனையும் எழுதி புணுகு தடவி எரிச்சிட்டும் படுங்க. இது பணம் சார்ந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மாற்றத்தை தரும். இதை செய்து விடுங்கள். அற்புதங்கள் உங்களை தேடி நாடி ஓடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க. வரும் சனி ஞாயிறு திங்கள் என்னை சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் 15 ஆண்டுகளாக நடத்தக்கூடிய நேரடி பயிற்சி வகுப்பான தன்னை உணரும் கலை சென்னையில் நடக்குது. லிமிட்டெட் பீப்புள்ஸை மட்டும்தான் இன்வைட் பண்ணுறோம். வந்து கலந்துக்கங்க. சொல்லித்தரக்கூடிய ரகசியத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தனம், தானியம், வெற்றி, செல்வ செழிப்பு உடனே பெருக வேண்டும். குபேர தீட்சை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க. பயிற்சியை பற்றி விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நான் மலேசியா வர இருக்கின்ற. மலேசியாவில் பர்சனல் கன்சல்ட்டிங்கும் பிப்ரவரி 14ஆம் தேதி மாலை 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் மணி 143ங்கிற ஒரு ஃப்ரீ நேரடி பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கோலாலம்பூரில். அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு ஃப்ரீ இன்விடேஷன் அனுப்பப்படும். அதுக்கு உங்கள் பேரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அன்றைக்கே தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்கலாம். நீங்கள் அதை பற்றி விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு மிக சூட்சமமான சொர்ண ஆகர்ஷண லிங்கத்திற்கு வாழையம்மன் பூஜை செய்து
அபிஷேகங்களை செய்து சிறப்பு எந்திரங்களை பூஜை செய்து உங்களுக்கு பிரசாதங்களை அனுப்ப இருக்கின்றோம். மகாசிவராத்திரி பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ண தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். பிப்ரவரி 22ஆம் தேதி இலங்கை கொழும்புவில் நம்மளோட நேரடி பயிற்சி வகுப்பு நடக்குது. இலங்கையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தொலைபேசி எண்களிலும் வாட்ஸ்அப் நம்பரிலும் தொடர்பு கொள்ளுங்கள். சந்திப்போம். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.